கண்ணையாகுமார் பேசியதை தானும் பகிரங்கமாக பேசுவேன் என்றும் தன் மீது வழக்கு போடுங்கள் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மக்கள் நல கூட்டணியின் 3வது கட்ட பிரச்சாரம் நேற்று தொடங்கியது. இதையொட்டி அந்த கூட்டணியின் தலைவர்கள் வேலூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் அதிமுக, திமுக கட்சிகளை சரமாரியாக விமர்சித்தனர். தொடர்ந்து பேசிய மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ, மக்கள் நல கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது 25 ஆண்டுகளாக சிறையில் உள்ள நளினி, முருகன், சாந்தன் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். கண்ணையாகுமார் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியிலே பேசியது தேச துரோக குற்றம் என்றார். அவர் மீது வழக்கு போட்டது தவறு என்று சொன்ன சீதாராம் யெச்சூரி மீது தேச துரோக குற்றச்சாட்டா? இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் ராஜா மீது தேச துரோக குற்றச்சாட்டா? இது எமர்ஜென்சியை விட கொடுமையானது. எது தேசபக்தி? யார் தீர்மானிப்பது தேசபக்தியை? இந்த நாடு பல தேசிய இனங்களை கொண்டது என்று சொன்னால் குற்றமா? 1000 தடவை சொல்வேன். நான் பார்லிமெண்ட்லேயே சொன்னவன். இட் இஸ் எ மல்டிநேஷனல் ஸ்டேட். கன்னியாகுமார் பேசியதை நான் பகிரங்கமாக ஒலிபெருக்கியில் பேச தயார், பேசுவேன். வழக்கு போடு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை.